பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சுனா மற்றும் இளங்குமரன் ஆகியோருக்கு இடையில் நடந்த வாக்குவாதம் வீடியோ என்பது இன்று முழுவதும் சமூக வலைத்தளத்திலே வைரலாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவாதங்கள் என்பது சமூக வலைத்தளத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது அந்தந்த பிரதேசத்து மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்தும் கலந்துரையாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தினுடைய நேரம் என்பது மிக முக்கியமான பெருமதியான நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏராளமான பிரச்சனைகள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெருமதியான நேரங்களை ஒருபோதும் வீணடிக்கவே கூடாது. எனக்கு ஞாபகம் இருப்பது போல கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதங்களின் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தை கோரியிருந்தார். அவர் சொன்ன விடயம்தான் இந்த டிசிசி மீட்டிங்களுடைய இந்த நேரங்களை குறைக்க வேண்டும். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த நேரங்கள் என்பது இருக்கிறது. இந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்ட ஒரு அதிகாரி கூட மயங்கி விழுந்த ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த நேரங்களை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை அவர் முன்வைத்திருந்தார். இவ்வாறு ஒரு பக்கம் இந்த நேரங்களை குறைக்க வேண்டும் என்கின்ற யோசனையை ஒரு எம்பி முன்வைத்தாலும் இன்னும் ஒரு பக்கம் கிடைத்த நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இரண்டு எம்பிக்களும் நடந்து கொண்ட விதம் என்பது அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகின்ற ஒரு இடத்திலே இவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வன்மங்களை இந்த இடத்திலே தீர்த்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களை திட்டி தீர்ப்பதும் இவருடைய தனிப்பட்ட விவகாரங்களை திட்டி தீர்ப்பதுமாக அந்த வாக்குவாதம் என்பது நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி கூட இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைதான் அந்த இடத்திலே தென்பட்டது. மக்களுக்காகவும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பார்லிமன்றம் வருகின்றவர்கள் பார்லிமன்றம் வந்ததன் பின்னர் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய கட்சிகளுடைய இருப்பையும் காப்பாற்றிக் கொள்கின்ற ஒரு போக்குத்தான் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்திலே இருந்து வருகிறது. என்னதான் அரசியல் கலாச்சார மாற்றம் என்று நாங்கள் பேசினாலும் உண்மையான அரசியல் கலாச்சாரம் இடம்பெற்றிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. வடக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுடைய அடையாளம் சார்ந்த பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, குறிப்பாக இப்போது வடக்கு மாகாணத்திலே அதிகமான போதைப்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பதும் அதிகரித்து வருகிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் தைட்டு விகார பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. தைட்டு விகார பிரச்சனை கூட இவர்களுடைய இந்த வாக்குவாதம் பிரச்சனை போல் வைரலாக பரவியது என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தைட்டு விகார பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து அவர்களுடைய தனிப்பட்ட வன்மங்களை தீர்த்து கொண்டு நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருப்பது என்பது பிழையான விடயமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பவர்களாக இருந்தால் இவ்வாறு நடந்து கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போலும் நாங்கள் என்ன வேண்டும் என்றாலும் பேசிலும் மக்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போலும் என்றோ தெரியாது. இவர்கள் இவ்வாறு ஒரு பிழையான விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இவர்கள் சமூக பொறுப்பு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமூக பொறுப்பை எப்படி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் நடந்து கொண்ட விதயத்தை பார்க்கின்ற போது இவர்களுக்கு எந்த விதமான ஒரு சமூக பொறுப்பும் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. இவர்களை தெரிவு செய்த மக்கள் யோசிக்க வேண்டும், இவர்களை அடுத்த முறை பார்லிமன்றத்துக்கு அனுப்புவதா இல்லையா என்பது குறித்து. இதற்கு முன்னிருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்களா இல்லையா என்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அவர்கள் வெளி சமூகத்துக்கு ஒரு வகையான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் என்ன வகையான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்பதும் தெரியாது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது இப்படியாக இருக்குமோ என்பது குறித்து வெளி சமூகம் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இனிமேலும் இவ்வாறு அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற ஒரு கலாச்சாரம் என்பது இருக்கவே கூடாது. இது முழுக்க முழுக்க ஒருங்கிணைப்பு தலைவர் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும்.
இவ்வாறான விடயங்களை நடக்கவிடக்கூடாது. அதே சமயம் இந்த சமூக பொறுப்பற்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த முறை பார்லிமன்றத்துக்கு அனுப்புவதா இல்லையா என்பது குறித்து மக்களும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது குறித்து அவர்களும் அவர்களை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது.